மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் டிவி மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விழாவுக்கு வந்திருக்கோம் மரியாதைக்குரிய எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இது ஒரு நன்றி விழா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. யாருக்கு யார் நன்றி அப்படிங்கிறது எல்லாருமே முதலேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ விழாநாயகன் சத்யா மியூசிக் டைரக்டர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படத்துக்கு ட்ரெயிலருக்கு அங்கே ரீரிகார்டிங் அதெல்லாம் ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானதாக இருந்தது. இதில் அடுத்தது நான் நன்றி சொல்லணும். யாருக்குன்னா நம்ம சூப்பர் குட் சௌத்ரி சாருக்கு. என்னென்னா இது எல்லாருமே ஒரு ஆலமரம் மாதிரி எல்லாத்தையும் வளர்த்து விட்டவர் அவர் சௌத்ரி சார் அவர்கள். ஸோ எல்லாம் அங்கேருந்து எத்தனை பேர் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ரொம்ப மரியாதையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இவங்க எல்லோரும் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க, இவங்கனால இன்னும் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். இப்போ பெருசாக படத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னென்னா படம் 2 பேர் சேர்ந்து விக்ரமனும் ரவிக்குமாரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்கங்கும்போது கண்டிப்பாக எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி கதையிலேருந்து மற்ற விஷயத்துல எல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இதில் விக்ரமனுக்கு தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். என்னென்ன டைரக்டராக இருந்ததோட அப்போ இன்னும் படம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை விட இப்போ பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற டென்ஷனுக்கு தான் அதுதான் ரொம்ப அதிகமான டென்ஷன். அதே மாதிரி அடுத்தது அவருடைய புள்ள விஜய் கனிஷ்கா இருக்கார், அவருக்கு தான் சோதனை. என்னன்னா எங்கேருந்து வர்றாரு யார் என்னன்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டே பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய எடுத்துன்னுமே அது ஒரு கொஞ்சம் இடைஞ்சலான ஒரு சமாச்சாரம். உடனே கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அவர் அப்படி பண்ணாரு. எனக்கு தெரிஞ்ச 2 இது எப்போவுமே கை கொடுக்கக்கூடியது லவ் ஸ்டோரி ஒன்று, அதுக்கு அடுத்தது ஆக்ஷன் ஒன்று. இதுதான் உலகம் பூரா எல்லா இடத்துலையும் என்றைக்குமே கை கொடுத்துட்டுக்கிறது. ஸோ இப்போ ஆக்ஷன்னு சொல்லி இந்த படம் அந்த ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிறதே அதை ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காங்க. அதனால் கனிஷ்கா கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகமாக இருக்காது. ஸோ விக்ரம்கிட்டையும் ஏகப்பட்ட ஹிட் லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ரவிக்குமார் அவர்கிட்டையும் ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. ரவிக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா எந்த டைரக்டருக்குமே அவர் எப்பவும் டைரக்டருடைய அதாவது எந்த ப்ரொடியூசர்னுடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர். அதே மாதிரி அவரோட நான் ஒரு படம் தான் அந்த என்ன படம் சுயமரமா அது அவர் டைரக்ட் பண்ணார். நான் சிசியும் எல்லாருமே நடித்தோம். என்னென்னா இப்போ அவரை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க, என்னன்னா அவர் அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நாட்டில் இந்த சீன் இவ்வளோ சீன்னா அந்த சீன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எனக்கு கஷ்டம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சீன் எடுக்கிறதுன்னா அந்த முந்தான முடிச்சில் அந்த முருங்கைக்காய் சீன் இருக்க அந்த சீனுக்கு டெய்லி முருங்கைக்காய் கீரை எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. எனக்கு இன்னும் மைண்டில் செட் ஆகலைன்னு அப்போ அதெல்லாம் சாப்பிட்ருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்பேன். இப்படி ஒரு 3 தடவை அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வாந்தி எடுத்துன்னே வருவாங்க. அந்த சீன் எனக்கு இன்னும் மைண்டு கரெக்டாக செட் ஆகலைன்ட்டு அது ஒரு 3 தடவை எல்லாம் சாப்பிட்ருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு மைண்டுக்கு செட் ஆகணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் மைண்டில் ஏற்கனவே செட் பண்ணிடுறாரு என்னன்னு தெரியல, கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக முடிப்பார். ஸோ இவங்களுடைய ஹிட் லிஸ்ட்டில் அவர் கனிஷ்கா நடிக்கிறது அப்படிங்கிறது அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உத்தரவாதமாக சொல்லலாம் இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கனிஷ்காவுக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா மெயினாக அதெல்லாம் வேணும் நமக்கு, நண்பர்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். ஸோ நிறைய பேர் இந்த நண்பர்கள் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு என்ன ஃபஸ்ட்டு படத்துலேயே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்தில் நிறையா இருக்குது. அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை எல்லாத்துக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே எல்லாருமே வந்திருக்க அத்தனை பேருமே
ஒரு ஆத்மார்த்தமான உணர்வோடு தான் வந்திருக்கோம். ஏன்னா இது வந்து ரவிக்குமார், விக்ரமன் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய கொண்டு வராங்க. அது நம்ம வீட்டு குழந்தை, எங்கள் வீட்டு புள்ள இன்றைக்கி வந்து அறிமுகமாக வராரு. அதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த விழாவை அவங்க நடத்துகிறாங்க. அந்த அழைப்பை ஏற்கும்போது இது நம்ம வீடு மாதிரி தான். ஏன்னா ரவிக்குமார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கணும், இல்லை இது வந்து அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு அவருக்கு தெரியும் நான் எப்படி ஓடி வருவேன் அவருக்காகன்னு. அது மாதிரி விக்ரமன் வந்து நம்பிக்கையே இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க வாங்க வாங்க, எனக்கு எப்படிங்க வராமல் இருப்பேன்? பூஜைக்கே என்னால் வர முடியல, இதுக்கு எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்றது தான் என்னுடைய உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா இது வந்து வர வேண்டிய இடம், சொல்ல வேண்டிய விஷயங்கள் பார்த்தோம். நம்ம இதெல்லாம் ட்ரெய்னர் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது, இம்ப்ரெசிவாக இருந்தது. மியூசிக் டைரக்டர் சத்யா அவர்கள் வந்து இன்றைக்கி அவர் தான் இந்த கதாநாயகன். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் அருமையான பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. அவர் பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட அவருடைய ரீரெக்கார்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லணும். ஏன்னா அந்த இதில் வந்து எல்லா மியூசிக் டைரக்டரும் நல்லா பாட்டு போடுறாங்க, ஆனால் ரீரெக்கார்டிங்கில் தான் மிஸ் பண்ணிடுறாங்க. அதில் மெயினாக எங்கே சைலன்ஸ் வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த சைலன்ஸுக்கு ஸ்பேஸ் விடாமல் மியூசிக் போட்டுட்டால் அந்த இம்பேக்ட் போயிடும். அதனால் இது பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த சைலன்ஸ் நிறைய தெரிஞ்சுது அந்த இதில், அந்த ப்ரமோஷனில். ஸோ ஐ திங்க் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, பார்க்கணுன்ற ஒரு தூண்டுதல் இருக்குது இந்த இதை பார்க்கும்போது. அதுவே ஒரு மிகப்பெரிய பலம். அதேமாதிரி ரவிக்குமார், விக்ரமன் அவங்க 2 பேர் தனியாக இருந்தாலே தியேட்டரில் இந்த மாதிரி கூட்டம் வரும். 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தியேட்டரில் எப்படிப்பட்ட கூட்டம் வரும் அப்படின்றத நான் யோசித்து பார்க்குறேன். ஏன்னா மக்களுக்கு நல்லா தெரியும், மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்த 2 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணி எடுக்கிற படம் அவருடைய மகனும் இவருடைய தயாரிப்பும். அதனால் மக்கள் டெஃபினட்டாக ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குன்றது என்னுடைய முழு நம்பிக்கை. அதில் எனக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொல்கிற மாதிரி சரத் அவர்கள், அவருடைய அந்த ஒரு ராசி, இப்போ எல்லோரும் சொல்கிற அவர் நடித்தாலே அந்த படம் ஓடுன்ற அளவுக்கு அவரும் அதே மாதிரி தான். ஏன்னா அவர் வந்து திட்டணுன்னா நேராக தான் திட்டுவார், பின்னாடியெல்லாம் திட்ட மாட்டார். பேசணுன்னா நேராக தான் பேசுவார், பின்னாடியெல்லாம் பேச மாட்டார். அதே மாதிரி ஏதாவது ஒன்று உதவி செய்யணுன்னா முதல் ஆளாக வந்து நிற்பார். அது மாதிரி சரத்தை வந்து எனக்கு நல்லா, அவரை ரொம்ப நல்லாவே தெரியும். நான் நிறைய ஃபோனில் பேசுவேன் அவரோட, ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவர் எனக்கு. ஏன்னா வேலை கிடச்சிட்டுலேருந்து அவரை பார்க்குறேன். வேலை கிடச்சிட்டுலேயே அவரை நான் பார்க்கும்பொழுது ஒரு 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 ஃபைட் சீனு, அவர் ஓடி வராரு, திடீர்னு காலை பிடிச்சாரு. என்ன சரத்துன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, கட் பண்ணிக்கங்க ஷார்ட் அப்படின்னாரு. ஒரு ஃபைட்டில் என்னென்னு பார்த்தா அந்த காலை அப்படி பிடிச்சிருக்காரு, நடுவில் வந்து அப்படியே கட் ஆகிருக்கு. அந்த ஓரத்தில் கடையில் போய் காலை தேய்ச்சிட்டாரு. அதில் ஒரு கம்பி, ஒரு பெரிய இரும்பு கட் ஆகிடுச்சு. அதை அப்படி பிடிச்சிட்டே நிற்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தா அது ஓப்பன் பண்ணால் இவ்வளோ பிளட் வருது. உடனே கூட்டிகிட்டு போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம், உடனே ஸ்டிச் பண்ணோம், இன்ஜெக்ஷன் போட்டார், வந்தார். மறுநாள் காலையில் 2-3 நாள் கேப்புன்னு நினச்சோம், காலையில் கிளம்பி வந்துட்டார். என்ன சார் அட விடுங்க சார், உங்களுக்கு என்ன, அந்த 3 நாள் நடித்ததை நான் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு உழைப்பாளி. ஸோ அவருடைய இந்த ஒரு பங்கு வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பலம். அப்புறம் அவர் கனிஷ்கா அவர்களை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குங்க. இந்த ஆரம்பத்தில் நம்ம படத்துடைய ஆடியோ ரிலீஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் வராங்க, நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த பயம் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப கூலாக, அதுவே அந்த தைரியமே தெரியுது. யூ ஹேவ் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூ ஆர் பிளெஸ்ட். அண்ட் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, தயவுசெய்து உங்களுடைய கதைகளை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கதை நல்லா கேளுங்க, டைமை மெயின்டைன் பண்ணுங்கள், ஷூட்டிங் டைமை மெயின்டைன் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம் ஒரு கதாநாயகனுக்கு. ப்ரொடியூசரை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சம்பளம் நிச்சயம், ஆனால் ப்ரொடியூசர் சம்பளம் நம்ம வாங்கின சம்பளத்தை கொடுப்போமான்னு தெரியாது. அதனால் அவரையும் மனசில் வச்சுக்கோங்க. நல்லா வருவீங்க, சூப்பராக வருவீங்க, சந்தேகமே கிடையாது. ஏன்னா எனக்கு அப்படி தெரியுது.
அதே மாதிரி எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்தது ரவிக்குமார் பேசும்போது. என்னென்னா பாக்ஸரட்டில் ஒரு பூஜை போட்டாங்க. அதில் சத்யராஜ் சார் ஹீரோ, விஜயசாந்தி அவர்கள் வந்து ஹீரோயின், அமிதாப் பச்சன் கிளாப்பு, பெரிய ஓப்பனிங். அப்போ அந்த பூஜையை முடிச்சுட்டு சத்யராஜ் வந்து என்னுடைய படம் வால்டர் வெற்றிவேல் ஷூட்டிங்க்கு வரணும். இப்போ நாங்கள் ஒரு 11 o'clock வச்சோம். நானும் கவுண்டமணி சார் உட்காந்துருந்தோம். வந்தார் சார், சரியான பூஜை சார், சூப்பர் பூஜை. சாந்தி, அப்புறம் வந்து அமிதாப் பச்சன், எல்லாம் பயங்கர கூட்டம், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க. அதெல்லாம் விடு சத்யராஜ் அப்படின்னு கவுண்டமணி. மஞ்சப்பை எடுத்துகிட்டு ஊர் வந்து கிளம்பி வந்தாரா, அவங்க வரணும். அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். விலைக்கு படத்தை வாங்குகிற அவங்க வந்தால் தான் அந்த பூஜை பெரிய பூஜை, இல்லைன்னா அது ஒரு பெரிய பூஜையே இல்லை. அது மாதிரி இன்றைக்கி இங்கே பேசும் பொழுது தெலுங்கு ரைட்ஸ், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வியாபாரம் அப்படின்னு ரவிக்குமார் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதுதான் முக்கியம். ஒரு நியூ ஃபேஸ், ஒரு ரெண்டு குட் டைரக்டர்ஸ், அவங்களுடைய கம்பெனி, அவங்களுடைய படம் வியாபாரத்தோடு ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லாரும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவில் கலந்துப்போம், பேசுவோம், மறுபடியும் அவரை வாழ்த்துவோம். நன்றி.